பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம முஹர்ரம் மாதத்தில் இருக்கிறோம். வருடத்துடைய முதல் மாதம், இன்னும் புனிதமாக்கப்பட்ட மாதமாக இருக்குது. இந்த மாதத்தில் இன்னைக்கு ஒரு அற்புதமான துவாவை பார்க்க போகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்நாட்களில் 23 வருஷம் நபித்துவம் கிடைத்ததுக்கு பிறகு கேட்ட அனைத்து நல்லதும் அடங்கிய ஒரு துவா இருக்குது. நினைத்து பாருங்கள், நம்ம தினமும் நிறைய துவா செய்கிறோம் அல்லாஹ்விடத்தில். நமக்கு வேணுங்கிறதெல்லாம் கேட்குறோம். ஆனால் நபி அவர்கள் என்னென்னலாம் கேட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுமா? அதெல்லாம் நம்ம துவாவில் இருக்கான்னு கேட்டால் நிச்சயமாக இருக்காது. அதுலேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துவாவாக கேட்டிருக்காங்க. வாழ்க்கையில் பல்வேறு துவாக்கள் கேட்டிருக்காங்க, பல்வேறு காலகட்டத்தில் கேட்டிருக்காங்க. நம்மளுடைய துவாக்கள் எல்லாமே நம்மளுடைய உலக ஆதாயங்களை நோக்கியே இருக்குது. நமக்கு கடன் இருக்குது, கடன் அடைஞ்சிடணும், நல்ல லைஃப் அமையணும், நல்ல தொழில் அமையணும், இப்படியே தான் கேட்டுட்ருப்போமோ தவிர நபி அவர்கள் கேட்டதை போல் நம்ம என்ன பண்ணுறதில்ல, நல்லது கேட்குறதில்ல. அது மறுமைக்கான நல்லதாக இருந்தாலும் சரி, இம்மைக்கான நல்லதாக இருந்தாலும் சரி, அதே போல் இந்த உலகத்திலையும் சரி மறுமையிலையும் சரி சில விஷயங்களை விட்டு நம்ம பாதுகாவல் தினமும் தேட வேண்டியது இருக்குது. அதையெல்லாம் நம்ம பாதுகாவல் தேடுறதே கிடையாது. தஜ்ஜாலின் குழப்பங்களை விட்டு அவர்கள் தினமும் கேட்டாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு நொடியும் வரக்கூடிய எல்லா வித ஊசலாட்டங்கள், தீங்குகள், அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் விட்டு அவர்கள் பாதுகாவல்லாம் கேட்டுக்கொண்டே இருந்தாங்க. அதெல்லாம் கேட்காதனால தான் நாம் பாவங்களில் போய் சிக்கிடுறோம். நம்ம உலக தேவைகளில் நம்ம பலவீனமாயிடும். இன்றைக்கி இந்த துவா பாருங்கள், இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய இந்த துவா வெறும் 2 வரி தான். ஆனால் பார்த்திங்கன்னா இதை ஓதுனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்தனை வருஷமாக 23 வருஷமாக நபித்துவம் கிடைத்தலிருந்து என்னெல்லாம் நல்லது கேட்டாங்களோ அல்லாஹ்விடத்தில் அத்தனை நல்லதும் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி எந்தெந்த விஷயத்துலலாம் விட்டு பாதுகாவல் கேட்டாங்களோ அத்தனை பாதுகாவலும் நமக்கு கிடைக்கும். எந்தெந்த வேதனைகள்லாம் வரக்கூடாதுன்னு நினைத்தாங்களோ அதிலிருந்து நாமளும் தடுக்கப்படுவோம். அப்போ 2 வரியில் அனைத்து நல்லதையுமே சேர்த்து பெற்றுக்கொள்கிறோம். அவர்கள் ஓதுன எல்லா துவாவும் ஓத நம்மளால முடியாது. ஆனால் அதில் இருக்கக்கூடிய அத்தனையுமே எனக்கும் கொடுத்துட்டு நம்ம அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய துவாவாக இருக்குது. இது பல்வேறு ஹதீஸுகளில் பல்வேறு விதமாக வந்திருக்கு. வார்த்தைகள் பார்த்திங்கன்னா கூட்டவும் குறைவுமாக வந்திருக்கும். 5-6 இடத்துல வந்திருக்குது. இன்றைக்கி நம்ம அதில் சிறுசாக இருக்கிறதா கொண்டு வந்திருக்கோம். அப்போ தான் நமக்கு ஓதுறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இதே துவா பார்த்திங்கன்னா இன்னும் சில வார்த்தைகளை மாற்றி போட்டு கூட நீங்கள் மற்ற அறிவிப்புகளில் பார்க்க முடியும். அந்த துவாவை தான் நம்ம இப்போ ஓத போகிறோம். முதல்ல இதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுப்போம். அர்த்தத்தை மனசில் வச்சு ஓதுறது தான் ரொம்ப சிறந்தது. யா அல்லாஹ், உன்னுடைய அடியாராகிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நல்லதெல்லாம் உன்னிடத்தில் கேட்டார்களோ அத்தனை நல்லதையும் நாங்களும் உன்னிடத்தில் கேட்கிறோம். அதை எங்களுக்கு தந்தருள்வாயாக. அதே போல் உன்னுடைய அடியார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வேதனை விட்டெல்லாம் பாதுகாவல் கேட்டாங்களோ, எந்த தீங்கை விட்டெல்லாம் பாதுகாவல் கேட்டாங்களோ அத்தனை தீங்கையும் விட்டு அத்தனை வேதனையும் விட்டு எங்களையும் பாதுகாத்தருள்வாயாக. அப்படிங்கிறது தான் இந்த துவாவுடைய அர்த்தம். எவ்வளோ எளிமையாக எல்லா விஷயத்தையும் உள்ளடக்கிட்டாங்க பாருங்கள். இப்போ இந்த துவாவை அரபியில் நம்ம ஒரு 5 நிமிடம் ஓத போகிறோம். ஸ்க்ரீனில் துவா வரும், நீங்கள் ஓதிக்கொள்ளுங்க. ஸ்க்ரீனில் துவா வரும், நம்ம பொறுமையாக தான் ஓதுவோம். நம்மளோட பின்தொடர்ந்து ஓதுங்க. இந்த மாதிரி சிறப்பான நாள் இருக்குது பாருங்கள், முஹர்ரம் மாதம்லாம் 10 நாளுமே பார்த்திங்கன்னா சிறப்பான துவாக்களை எடுத்து ஓதணும். நீங்கள் போய் தினமும் ஒரு துவா எடுத்து தேடி ஓத முடியாதுங்கிறனால தான் நாமளே தினமும் ஒரு துவாவை எடுத்து போட போகிறோம். அதனால் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு துவாவுமே ஒவ்வொரு சிறப்புகளை உள்ளடக்கி இருக்கும். அதை நீங்கள் நம்மோடு சேர்ந்து ஓதிவாங்க. நீங்கள் மனப்பாடம் பண்ணி தனியாக ஓத முடியாட்டாலும் ஓதும் போதே ஓதிக்கொண்டு அந்த தமிழை ஞாபகம் வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா தனியாக துவா செய்யும்போது தமிழில் கூட கேட்டுக்கலாம். சில நேரங்களில் அரபி மனப்பாடம் இல்லாட்டினா தமிழில் நம்ம கேட்டுக்கொள்ள முடியும். இப்போ நம்ம அனைவரும் சேர்ந்து ஓதுவோம். அதுலேயும் வருடத்துடைய முதல் மாதத்திலே நம்ம இதை ஓதுறதுனால இந்த வருடம் முழுவதுமே நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட அனைத்து துவாவும் நமக்கும் கிடைத்து இந்த வருடமே நமக்கு அல்லாஹ் சிறப்பானதாக ஆக்கி வைப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்போ நம்ம ஓதுறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம தினமுமே ஒரு விஷயம் போடுறோம், அது உங்களை அடையணுங்கிறதுக்காக. அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. மற்றவங்களுக்கும் காட்டுட்டும் இந்த நல்ல நாளில் அவர்களும் ஓதி பலனடையட்டும். வாங்க இப்போ நம்ம ஓதலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஹைரி மா சஅலக அப்துக வ நபியுக வ அஊது பிக மின் ஷர்ரி மா அதாபிஹி அப்துக வ நபியுக. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஹைரி மா சஅலக அப்துக வ நபியுக வ அஊது பிக மின் ஷர்ரி மா அதாபிஹி அப்துக வ நபியுக. Allahumma inni as'aluka min khairi ma sa'alaka abduka wa nabiyyuka wa a'udzu bika min syarri ma azabihi abduka wa nabiyyuka. Allahumma inni as'aluka min khairi ma sa'alaka abduka wa nabiyyuka. Allahumma inni as'aluka min khairi ma sa'alaka abduka wa nabiyyuka wa a'udzu bika
من شر ما أتى به عبدك ونبيك اللهم إني أسألك من خير ما سألك عبدك ونبيك وأعوذ بك من شر ما أتى به عبدك ونبيك اللهم إني أسألك من خير ما سألك عبدك ونبيك وأعوذ بك من شر ما أتى به عبدك ونبيك اللهم إني أسألك من خير ما سألك عبدك ونبيك اللهم إني أسألك من خير ما سألك عبدك ونبيك وأعوذ بك من شر ما أتى به عبدك ونبيك اللهم إني أسألك من خير ما سألك عبدك ونبيك وأعوذ بك من شر ما أتى به عبدك ونبيك اللهم إني أسألك من خير ما سألك عبدك ونبيك وأعوذ بك من شر ما أتى به عبدك ونبيك اللهم إني أسألك من خير ما سألك عبدك ونبيك وأعوذ بك من شر ما أتى به عبدك ونبيك اللهم إني أسألك من خير ما سألك عبدك ونبيك وأعوذ بك من شر ما أتى به عبدك ونبيك اللهم إني أسألك من خير ما سألك عبدك ونبيك وأعوذ بك من شر ما أتى به عبدك ونبيك اللهم إني أسألك من خير ما سألك عبدك ونبيك وأعوذ بك من شر ما أتى به عبدك ونبيك اللهم إني أسألك من خير ما سألك عبدك ونبيك وأعوذ بك من شر ما أتى به عبدك ونبيك اللهم إني أسألك من خير ما سألك عبدك ونبيك وأعوذ بك من شر ما أتى به عبدك ونبيك اللهم إني أسألك من خير ما سألك عبدك ونبيك وأعوذ بك من شر ما أتى به عبدك ونبيك اللهم إني أسألك من خير ما سألك عبدك ونبيك وأعوذ بك من شر ما أتى به عبدك ونبيك اللهم إني أسألك من خير ما سألك عبدك ونبيك وأعوذ بك من شر ما أتى به عبدك ونبيك اللهم إني أسألك من خير ما سألك عبدك ونبيك وأعوذ بك من شر ما أتى به عبدك ونبيك اللهم إني أسألك من خير ما سألك عبدك ونبيك وأعوذ بك من شر ما أتى به عبدك ونبيك اللهم إني أسألك من خير ما سألك عبدك ونبيك وأعوذ بك من شر ما أتى به عبدك ونبيك اللهم إني أسألك من خير ما سألك عبدك ونبيك وأعوذ بك من شر ما أتى به عبدك ونبيك اللهم إني أسألك من خير ما سألك عبدك ونبيك وأعوذ بك من شر ما أتى به عبدك ونبيك اللهم إني أسألك من خير ما سألك عبدك ونبيك وأعوذ بك من شر ما أتى به عبدك ونبيك اللهم إني أسألك من خير ما سألك عبدك ونبيك وأعوذ بك من شر ما أتى به عبدك ونبيك اللهم إني أسألك
من خير ما سألك عبدك ونبيك وأعوذ بك من شر ما عسى به عبدك ونبيك اللهم إني أسألك من خير ما سألك عبدك ونبيك وأعوذ بك من شر ما عسى به عبدك ونبيك اللهم إني أسألك من خير ما سألك عبدك ونبيك وأعوذ بك من شر ما عسى به عبدك ونبيك اللهم إني أسألك من خير ما سألك عبدك ونبيك وأعوذ بك من شر ما عسى به عبدك ونبيك யா அல்லாஹ், உன்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த நல்லதெல்லாம் உன்னிடத்துல கேட்டார்களோ அனைத்து நல்லதையும் எங்களுக்கு தந்தருள்வாயாக. இன்னும் உன்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த சோதனையை விட்டும் வேதனையை விட்டும் பாதுகாவல் தேடினார்களோ அத்தனையை விட்டும் எங்களையும் பாதுகாத்தருள்வாயாக. இந்த வருடம் முழுவதுமே எங்களுக்கு செழிப்பாக்கி வைப்பாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நீங்கள் இதே மாதிரி ஒரு திக்ரு மஜ்லிஸ் இருக்குது, வெறும் ஒரு 20 நிமிஷம் தான். அதில் பார்த்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அனைத்து சஹீஹான திக்ருகளும் சூறாக்களும் துவாக்களையும் உள்ளடக்கி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை நீங்கள் ஒரு முறை ஓதிவிட்டு எந்த நியத்தை வச்சு நீங்கள் துவா செய்கிறீங்களோ அந்த தேவைகள் நிறைவேறும். ஏன்னா அதெல்லாம் அறிவிப்புகள்லேயே இதை ஓதிவிட்டு நீங்கள் துவா செய்யுங்க, துவா கபுலாக்கப்படும்னு சொல்லப்பட்ட திக்ருகளாக துவாக்களாக சூறாக்களாக இருக்குது. நீங்கள் தேடி ஓத முடியாது. நம்ம இதே மாதிரி கையோடு ஓதி போட்டிருக்கோம். எத்தனை முறை ஓதணுமோ அத்தனை முறை. வெறும் ஒரு வீடியோ தான். அந்த வீடியோடைய லிங்க்கை நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுக்குறேன். முஹர்ரமுடைய 10 நாளும் பார்த்தீங்கன்னா முஹர்ரம் மாதத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை ஓதி உங்களுடைய துவாக்களை அல்லாஹ்விடத்தில் முன் வைத்து கொள்ளுங்கள். லிங்கை செக் பண்ணி பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.